ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க டெக்கி ஜாக் தமிழ். நிறைய பேர் நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுற பட்ஜெட் அப்படின்னு சொல்லி ஆவரேஜாக எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் நான் கேட்டு பார்த்தேன். அப்புறமா என்னோட ஆஃபீஸ் கொலீக்ஸ் இந்த மாதிரி அப்புறமா நம்மளோட வியூவர்ஸ்கிட்டையும் நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது எல்லாருமே சொன்னது என்னன்னா, நான் ஃபோனுக்குன்னு செலவு பண்ணுறது மேக்ஸிமம் 30K தான். நான் பார்க்குறது ஒரு 20லேருந்து 25Kல தான் நிறைய ஃபோன்ஸை பார்ப்பேன். நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண ஃபோன்ஸும் அந்த மாதிரி ஃபோன்ஸ் தான். அதை தாண்டி நான் போனோம் அப்படின்னு நினச்சனால நான் மேக்ஸிமம் 30K தான் ஃபோனுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நிறைய யூசர்ஸ் இருக்காங்க. அந்த 20 to 25Kக்குள்ள ரொம்ப நாளாக ஒரு 2 பேர் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னே சொல்லணும். கார்டு ஆஃபர் போட்டோ இல்லை நார்மலாக கூப்பன் அப்ளை பண்ணியோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ரியல்மி GT60 அப்புறமா OnePlus உடைய Nord 4. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கான அப்கிரேட் வெர்ஷனான ரியல்மி GT70 வந்துச்சு. அது ரொம்ப காஸ்ட்லி, அது ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கு. மேபி அது ப்ரைஸ் கட் ஆகி 25,000 அந்த மாதிரிலாம் வரும்போது மேபி நிறைய பேர் கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு ஓவர் ப்ரைஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கு. அதே மாதிரி Nord 5 பார்த்தீங்கன்னா ஜெனியூனா ஒரு சில அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, ஒரு சில டவுன் கிரேடும் பண்ணியிருக்காங்க. பில்டு குவாலிட்டி வைஸ்லாம் இதெல்லாம் பண்ணி முடிச்சு ப்ராசர் வைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்கிரேட் GPU வைஸ் CPU வைஸ் சேமாக தான் இருக்க போது. 7+ Gen 3 ஆகட்டும், அப்புறமா 8s Gen 3 ஆகட்டும், GPUல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு 8/256GB கார்டு ஆஃபர்லாம் போட்டு 30,000 வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. அப்போ இப்போ ஒரு மாதிரி 25Kக்குள்ள அந்த 20 to 25Kக்குள்ள கொஞ்சம் கேப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அண்டர் 25Kக்குள்ள ஏதோ ஃபோன் சொல்லுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு இப்போ பர்சனலாக வரது பார்த்தீங்கன்னா Nord 4 தான் என் மைண்டுக்கு வருது. ஒருவேளை உங்களுக்கு Nord 4 அண்டர் 25Kக்குள்ள கார்டு ஆஃபர்லாம் போட்டு எப்போது கிடைக்குது அப்படின்னீங்கன்னா அது இன்னும் நல்ல டீல் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவோடைய T3 Ultra கொஞ்ச நாள் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு கேமரா ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி அதில் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேட்டரி ஹங்கிரியாக இருக்குது, கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணால் கொஞ்சம் பேட்டரி ஹங்கிரியாக இருக்குது அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா ஒரு சில யூசர்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா MediaTek 9200+ யூஸ் பண்ணிடுவாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பெட்டராக இருக்கும். ஆனால் கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னீங்கன்னா பேட்டரி ஹங்கிரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ஒரு வேலை கிடைக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் அந்த ஃபோனையும் அண்டர் 25Kக்குள்ள கன்சிடர் பண்ணலாம். அப்புறமா ரியல்மி GT60யும் அதே பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளே எப்போது வருது. ஆனால் இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை. இஃப் இன்கேஸ் வந்துச்சு அப்படின்னீங்கன்னா வாங்கலாம். ஆனால் இப்போ ரீசெண்டாக அப்டேட்டுக்கு அப்புறமா என்ன நடந்திருக்கு அப்படின்றத நானே சொல்லிடுறேன். ரீசெண்ட் அப்டேட்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பேட்டரி சார்ஜ் ஏறுற ஸ்பீட் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 35 நிமிஷத்துல இருந்தது 45 நிமிஷம் ஆச்சு லாஸ்ட் அப்டேட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50 நிமிஷம் ஆயிடுச்சு 0 to 100 சார்ஜ் ஏறதுக்கு. அது எனக்கு பெரிய நெகட்டிவாக தெரியல. அதே மாதிரி நார்மல் டே டு டே யூஸில் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் ஹெவியாக கேம்லாம் விளையாடுவீங்க, பப்ஜிலாம் கேம் விளையாடுவீங்கன்னா SOTயில் பார்த்தீங்கன்னா நிறைய யூசர் சொன்னது முன்னாடி 7 மணி நேரம் SOTலாம் வந்துச்சு, இப்போ ஒரு 6 மணி நேரம் SOT தான் வருது. SOT வைஸ் அடி வாங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ இதே பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளே வேற யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஐக்கோடைய Z10 இருக்கு, விவோடைய T4 இருக்கு. இது ரெண்டுமே ஒரே ஃபோன் தான். ஸோ இதுவும் அதே பட்ஜெட் செக்மெண்ட் இருக்கு. ஆனால் ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லார்ஜர் பேட்டரி இருந்துடும், கர்வ் டிஸ்பிளே, இது எல்லாமே ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். உங்களுக்கு எங்கே மெயின் அடி வாங்கினா உங்களுக்கு அந்த மோனோ ஸ்பீக்கர், அங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் இல்லை, அது மட்டும் தான். அங்கே மட்டும் டியூவல் ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னீங்கன்னா அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த லார்ஜர் பேட்டரி கிட்டத்தட்ட 7000 mAh பேட்டரிலாம் நிறைய பேர்லாம் ஒரு 2 நாள்லாம் எனக்கு ஒரு ஸ்டாண்ட் பைலேயே வருது, நான் இன்னைக்கு சார்ஜ் போட்டேன்னா எனக்கு அடுத்த சார்ஜ் ஒரு நாள் விட்டு தான் போடுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐக்கூ பிராண்ட்லேருந்து இன்னொருத்தவனும் இருக்கான். ஐக்கூடைய நியோ 10R ஆஃபர் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா 8/256, 25K, 25,500 அந்த மாதிரிலாம் கிடைக்குது. உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக வேணும். அதே மாதிரி எனக்கு பேட்டரியும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம். ரீசெண்டாக ஒரு நண்பர் கூட ஐக்கூடைய நியோ 10 வாங்கிட்டு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. நெட் ரெஜ் எடிட்ஸ் அப்படின்ற நண்பர் பார்த்தீங்கன்னா நானும் ஐக்கூ நியோ 10R தான் யூஸ் பண்ணுறேன். பை பண்ணி 2 months ஆகுது, பட் நான் இது வரைக்கும் அப்டேட்டே பண்ணல. ஸோ இதனால எனக்கு டிவைஸில் ஒரு ப்ராப்ளமும் இல்லை காய்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்தாரு. இது வரைக்கும் அவன் ஃபோனை வாங்கி அப்டேட்டே பண்ணல. அப்டேட் பண்ண ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேட்டரி ட்ரெயின் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை நீங்கள் ஐக்கூட நியோ 10R வாங்க போறீங்க, எனக்கு அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ள எனக்கு ஹெவியான கேமிங் ஃபோன் தான் வேணும், எனக்கு கொஞ்சம் நான் நல்லாவே கேம் விளையாடுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் இதுக்கு போகலாம். போகும்போது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களால் 8/256GB போக முடிஞ்சு அப்படின்னீங்கன்னா அதுக்கு போயிருங்க. இல்லை எனக்கு 8/128 தான் கிடைக்குது அப்படின்னீங்கன்னா
அப்படின்னீங்கனாலும் அது 23,500 அந்த மாதிரி ஆஃபரில் வந்து கிடைக்கும். அதுக்கு வந்து போயிடுங்க. உங்களுக்கு கேமிங்காக அதே மாதிரி ஆட்டோ அப்டேட்லாம் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்டேட்டில் என்ன பஞ்சாயத்து வருதுன்னே தெரியல. ஸோ அப்டேட்டுக்கு அப்புறமா வந்து ஒரு சில பேர்லாம் வந்து இஷ்யூ வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால ஃபோன் வந்துட்டோடனே முதல் வேலையாக ஆன் பண்ணி முடிச்சிங்களா, ஆன் பண்ணி முடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல போயிட்டு செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு ஆட்டோ அப்டேட்டு, அப்புறமா ஆட்டோ டவுன்லோடு வந்து ஒய்ஃபை மூலமா அப்படின்றது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. அது எல்லாத்தையும் பார்த்து அப்டேட் பண்ணுறது கொஞ்சம் சேஃப் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஐகோடைய நியோ 10R பற்றி அவருடைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 25,000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ள அப்படின்னு பார்க்கும்போது ரியல்மியோட இன்னொரு இதுவும் இருக்குது. ரியல்மி P3 Ultra வந்து இருக்குது. ஆனால் ரியல்மியோடைய P3 Ultra எனக்கு தெரிஞ்சு ஸ்கிப் அடிச்சிருங்க அப்படின்ற மாதிரியே வந்து சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர்கிட்ட கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, அது கொஞ்சம் பேட்ரி ஹங்கிரியாக இருக்குது, அதில் இருக்க ஒரு 6000 mAh பேட்டரி வந்து 6000 mAh மாதிரியே ஃபீல் ஆகலை அப்படின்றது தான் நிறைய பேர் வந்து சொன்னாங்க. கேமிங் விளையாடுறதுக்குலாம் நல்லா தான் இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கேமராவும் டீசெண்டாக இருக்குது. அப்படின்ற போது எனக்கு அந்த பேட்டரி மட்டும் கொஞ்சம் வேகமாக ட்ரைன் ஆகிற மாதிரியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லைட்டாக வார்மாக இருந்துக்கிற ஃபீலே இருந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணோம்னா ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில நண்பர்கள் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு சில நண்பர்கள் சொன்ன கருத்து. அப்புறமா இதே பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ள ரியல்மியோட இன்னொருத்தன் இருக்கான், ரியல்மியோடைய P3 Pro பொறுத்த வரைக்கும் டிசைன் வைஸ் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7S Gen 3 தான் இருக்க போகுது. அதே ஐகோடைய நியோ Z10ல யூஸ் பண்ண மாதிரி தான் நியோன்னு வந்துருச்சு. ஐகோடைய Z10ல யூஸ் பண்ணால் அதே 8S Gen 3 தான் வந்து இருக்க போகுது. 7S Gen 3 தான் வந்து இருக்க போகுது. அதுலேயும் உங்களுக்கு 6000 mAh பேட்டரி, உங்களுக்கு நார்மலான யூசேஜ் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அந்த ஃபோனையும் வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். இதை தாண்டி நிறைய பேர் இருக்காங்க மார்க்கெட் உள்ள. இந்த மார்க்கெட் உள்ள அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோடைய ஃபோன்ஸும் வந்து இருக்குது. சாம்சங்கோடைய இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன M36 இதெல்லாமும் அதே பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளே தான் வருது. உங்களுக்கு சாம்சங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். அது இல்லாமல் வேறு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போது கொஞ்ச நாளில் அப்படியே லைன் அப்பில் வரப்போகிறாங்க. ஏன்னா ரியல்மியோட 15 சீரிஸ் வந்து இன்னைக்கு லான்ச் வந்து பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது லான்ச் ஆகி உங்களுக்கு ப்ரைஸிங்லாம் வந்து தெரிஞ்சிருக்கலாம். அதே மாதிரி ரெட்மியோடைய 15 சீரிஸ் லான்ச் வந்து பார்க்க போகுது. இந்த மாதிரி ரெட்மி லான்ச் ஆச்சுன்னா யார் பண்ணுவா, நெக்ஸ்ட் இது அப்படியே ரீநேம் பண்ணி போக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போக்கோடைய X8, ஏன்னா X7 வந்துருச்சு, ஸோ X8 வந்து லான்ச் வந்து பண்ணுவாங்க. இதே பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளே தான் போக்கோடைய X7 ப்ரோவும் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்படின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரௌடான ஏரியா தான். நம்மளுக்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. போக்கோவோட X7 ப்ரோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ரொம்ப கேவலமாக இருந்த நெட்வொர்க் இது வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ரிசப்ஷன் இப்போ அப்டேட்டுக்கு அப்புறமா நல்லா இருக்குது அப்படின்றது தான் நிறைய பேர் கொடுத்த விஷயம். இப்போ எப்படி போக்கோவோடைய F7 வந்து ஆன் பேப்பர் ஸ்பெக்ஸில் சூப்பராக இருந்தாலும் அது 7500 mAh பேட்டரி மாதிரியே இல்லை, பேட்டரி வந்து வேகமாக ட்ரெயின் ஆகுது, ஹீட் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக HyperOS 2.0லேருந்து 3.0 அப்டேட் கொடுக்கும்போதோ இல்லை மாதம் கொடுக்குற செக்யூரிட்டி பேட்சில் ஏதாவது அப்டேட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் போக்கோட X7 ப்ரோவை இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருந்தாங்க. இதுதான் வந்து அந்த 25,000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளே ஒரு நிலவரமாக இருக்குது. இந்த 25,000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளே ஃபோனை சூஸ் பண்ணுறது கடினமாக இருந்தாலும் நம்மளுடைய தேவைக்கேற்ப நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கர்வ் டிஸ்பிளே வேணுமா, ஃப்ளாட் டிஸ்பிளே வேணுமா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் ஓல்டாக இருந்தாலும் ஓகேவா, இல்லை எனக்கு பேட்டரி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா அப்படின்றதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அண்டர் 25Kக்குள்ள என்ன ஸ்மார்ட் ஃபோன் வந்து சூஸ் பண்ணுவீங்க? இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டை தாண்டியும் ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் இருக்குது, அதை தான் நான் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது என்ன ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்றதையும் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோக்கு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்க மாட்டேன். பெஸ்ட் வந்து நான் நந்து.